இன்றைக்கி நம்ம சென்னை பல்லாவரத்தில் அமைந்திருக்கிற பல்லாவரம் சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், பல்லாவரம் சந்தை ஒரு மிகப்பெரிய சந்தை. சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ரொம்ப பிரபலமான சந்தை. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேருந்து எல்லோரும் வருவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த பல்லாவரம் சந்தை அதோட முழு வரலாறை பார்க்கலாம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா பரங்கிமலை அடிவாரத்துலேருந்து தொடங்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் காலத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் இருந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்க உற்பத்தி செய்த பொருளை விற்பனை பண்ணுவாங்க. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நீங்கள் காய்கறி, வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், நீங்கள் ஆசையாக வளர்க்க நாய்கள், பூனைகள், பறவைகள், இது போன்ற பலவிதமான வீட்டு பிராணிகளை இவங்க இங்கே விற்பனை பண்ணுறாங்க. இது மாதிரியான நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். நிறைய எக்கச்சக்கமான விஷயத்தை காமிச்சிருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். காலையில் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் இரவில் தான் போய் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சந்தை. நிறைய பேர் பகலில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இரவில் ஒரு தடவை போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கள், மீன், முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, காய்கறி, இது மாதிரி எல்லா வகையான இதுவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி செல்ல பிராணிகளில் பார்த்தீங்கன்னா நாய், கோழி, வாத்து, முயல், இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே வாங்கிக்கலாம். பயிர் வகைகள்னு பார்த்தீங்கன்னா விதைகள் வாங்கலாம், செடி வாங்கலாம், உரங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி பலவிதமான விவசாய தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். அன்றாட வீட்டு உபயோகிக்கிற பொருட்களும் வாங்கலாம் இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். பழைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸ் பல்லாவரம் சந்தை. அதனால் பழைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். பழைய ஃபோனு, பழைய ரேடியோ, பழைய சிஸ்டம், பழைய லேப்டாப், பழைய ஏர்பாட், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பழசில் எல்லாமே இருக்கும் இங்கே. நீங்கள் வாங்கி அதை சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்ஸும் வாங்கலாம். நீங்கள் நிறைய விதமான புக்ஸ் எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாமே நல்ல ஓரளவு நீட் கண்டிஷன்லேயே நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த சந்தைக்கு போகிற கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் ஜாமான் வாங்குறதா இருந்தால் ஏர்லி மார்னிங் போயிருங்க. இல்லை நீங்கள் சுற்றி பார்க்குறதா இருந்தால் ஒரு 5 o'clock போல் அந்த சந்தைக்கு போங்க. பகலில் போனீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். ஒரு 5 மணி போல் போனீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த சந்தைக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கிங்கும் போட்டுக்கலாம். காராக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, பார்க்கிங் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் இன்னும் வசதி. பல்லாவரம் நீங்கள் ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா நடந்து போகிற தூரம்லாம் இந்த சந்தை இருக்கும். அதனால் நீங்கள் நடந்தே போயிடலாம். சரி மக்களே, எவ்வளோனா நீங்கள் பல்லாவரம் சந்தையை பற்றி பார்த்தீங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் வரும், அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.